டிரைவர் செந்தில்குமாரும் கோவிந்தராஜனும் இந்த பயணி செல்வத்தை போட்டு அடிக்கிறாங்க. அது அந்த குழந்தை ஒன்று பாவம், என்ன அடிக்காதீங்கன்னு கட்டி பிடிச்சி இருக்குது. எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அப்பாரை வந்து அடிக்கக்குள்ள. அதுபோல் பொண்டாட்டியும் கெஞ்சி இதை அடிக்காதீங்கண்ணா அப்படிங்கண்ணா பாஞ்சு அடிக்கிறோம் 2 பேரும். அப்புறம் சக பயணி ஒருத்தர் வீடியோ எடுத்தது தான், வீடியோ எடுத்த போது அடிக்கிறது நிப்பாட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, அடிக்கிற பழக்கத்தை உங்க யார் கொடுத்த பேசஞ்சரை? பயணி தப்பு பண்ணா நீ போலீஸில் கூப்பிடணும். அவர் அடிச்சது தப்பு சார், உங்களை விட மாட்டேன், நிச்சயமா விட மாட்டேன் நான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், கரூர் டு திருப்பூர் ஒரு பயனாளியை ஒரு கண்டக்டரும் டிரைவரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அது பெரிய பேசும் பொருளாக மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன காரணம் சார்? இல்லை, திருப்பூர் டு கரூர் போக்குவரத்துல அந்த பணி பஸ்ஸை நிப்பாட்டி ஒரு இடத்துல டீ குடிக்க சொல்லியிருக்காங்க. அங்கே விலைவாசி அதிகமாக இருக்கு, ஏன் இங்கே நிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் வந்து நிப்பாட்டுறீங்க, உங்களுக்கு ஓசியில் எல்லாமே கிடைக்குது, எங்களுக்கு வந்து காசு அதிகமாக கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. அந்த ஒரு விஷயம் கேட்டதுனால இவர்கள் வந்து இவங்களை வந்து அடிச்சிருக்காங்க. அது என்ன காரணம் சார்? இல்லை, திருப்பூர் டு கரூர் ரோட்டில் தென்னிமலை அப்படிங்கிற இடத்துல தான் அந்த பிரச்சனை நடந்திருக்கு. அங்கே வந்து கற்பகம் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஹைவே ஹோட்டல்ஸை பற்றி உங்களுக்கு நிறையாவே தெரியும். இந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்து முதல் ஹோட்டல் போட்டது ஹைவேல ஒரு ஹோட்டல் தூக்க சொல்லி போட்டாங்க. அதுக்கப்புறம் யார் சரி கட்டி உள்ளே வந்தாங்கலாம் தெரியல. ஏன்னா அவனை பண்ணுற அக்கிரமம் அந்த அக்கிரமம். அப்போ டிரைவர் கண்டக்டர் வந்து, டிரைவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில்குமார், கண்டக்டர் பேர் பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜன். இவங்க 2 பேரும் வந்து பயணிகள்கிட்ட அரசு போயிருந்து, பயணிகள்கிட்ட பஸ்ஸு 10 நிமிடம் நிற்கும், இறங்கி சாப்பிட்றவங்க சாப்பிடுங்கன்ட்டு இவங்களும் சாப்பிட போயிட்டுருக்காங்க. அப்போ செல்வங்கிற ஒரு பயணி அவர்த்தோட குழந்தைக்கு பால் வாங்க போயிருக்காரு. பால் வந்து ஆல்ரெடி அங்கே டீ வந்து 25 ரூபா விற்கிறாங்க, 10 ரூபா பிஸ்கட்டு 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இவ்வளோ அக்கிரமம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்பையும் அதையும் பொறுத்து இந்த செல்வங்கிறவர் குழந்தைக்கு பால் வேணும் வாங்கிட்டு வந்தால் பால் திரிஞ்சு போயிருக்கு. சொல்கிறார், பால் திரிஞ்சு போயிருக்குங்க, திரிஞ்சு போயினா கெட்டு போயிருக்கு, வேறு பால் கொடுங்க, விலையும் அதிகம் விற்கிறீங்க, அக்கிரமம் பண்ணுறீங்க, இதில் வந்து பாலையும் கெட்டு போன பாலை கொடுக்குறீங்கன்னு அப்படியே வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வந்தது ஹோட்டல்காரனுக்கும் பயணிக்கும் தான். இந்த டிரைவர் செந்தில்குமாரும் கோவிந்தராஜன் கிடையாது. ஆனால் இவர்கள் வந்து பாயிறாங்க. யார்? செந்தில்குமாரும் கோவிந்தராஜனும் என்னன்னு பாயிறாங்கன்னா, போடா அப்படி தான் இருக்கும் விலை, போடா வண்டியில் ஏறுறா, என்னடா பண்ணுவா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் உடனே சும்மா இல்லாது இவர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா எந்த டிரைவருக்கும் எந்த கண்டக்டருக்கும் அரசாக இருக்கட்டும் தனியாராக இருக்கட்டும் அந்த கற்பகம் ஹோட்டலில் காசு வாங்குறது கிடையாது. ஏன்னா ஓசியில் அவங்க தின்னாங்க, நீங்கள் உட்காந்து நீ உங்கள் இதில் பில்லை கட்டுறது. தோசை தனியாக, சாம்பாருக்கு தனி கூலியா, இது என்னடா அநியாயா? பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே சார். பொதுமக்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, பொதுமக்கள் கொடுக்குறாங்க, யார் நடவடிக்கை எடுத்தா? அப்படி சொல்லக்குள்ள இந்த கோவிந்தராஜன் டிரைவரும் இந்த டிரைவர் செந்தில்குமாரும் கோவிந்தராஜனும் இந்த பயணி செல்வத்தை போட்டு அடிக்கிறாங்க. அது அந்த குழந்தை ஒன்று பாவம், என்ன அடிக்காதீங்கன்னு கட்டி பிடிச்சி இருக்குது. எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அப்பாரை வந்து அடிக்கக்குள்ள. அதுபோல் பொண்டாட்டியும் கெஞ்சி இதை அடிக்காதீங்கண்ணா அப்படிங்கண்ணான்னு பாஞ்சு அடிக்கிறோம் 2 பேரும். அப்புறம் சக பயணி ஒருத்தர் வீடியோ எடுத்தது தான், வீடியோ எடுத்த போது அடிக்கிறது நிப்பாட்டுறாங்க. வீடியோ எடுக்காம போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல, கால் பண்ணி வர சொல்லியிருக்கலாம்ல சார். என்னங்க வீடியோ எடுக்கிறது ஓகே சார், யாராச்சும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து கால் பண்ணி வர சொல்லியிருக்கலாம்ல. வீடியோ எடுத்தது தான் ஏதாவது ஆதாரம் இருக்கு, டைரக்டா போலீஸ்க்கு கொடுத்தா என்ன ஆதாரம் இருக்கு? ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிறாங்க, இன்னொருத்தவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து கால் பண்ணி வர சொல்லியிருந்தா அப்பயே வந்து விசாரணை மேற்கொண்டு. அது அந்த மக்களை தான் கேட்கணும், அங்கே இருந்தவங்களை தான் கேட்கணும், ஏன் நீங்கள் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு. பயணியாக போயிட்டு இருக்கோம், எல்லாம் வழி போகனா போகிறோம் தானேங்க. அங்கே ஏதோ ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தா அடிக்கிற பிரச்சனையாவது சால்வ் ஆச்சு. அதுக்கப்புறம் அது சால்வ் ஆனது பிறகு அதுக்கு பிறகு தான் உனக்கு தெரியுமான்னு அவர் கேட்குறாரு. யார்? கோவிந்தரா இந்த செந்தில்குமார் இந்த வீடியோவில் நல்லாவே தெரியுது அவர் கேட்குறது. நீ அடி, நீ என்னவோ பண்ணு, உன்னை சோசியல் மீடியாவில் என்ன பண்ணுற பாருன்னு கேட்டார். அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ரேஸ் ஆகி கரூர் போலீஸார் வந்து வழக்கு பதிவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சம்பவத்துக்கு. அதுபோக ஜெயங்கொண்டம் டெப்போவாக இருக்கும்போது இருக்குது, ஆக்சுவலாக திருச்சி மண்டலமாக இருக்கணும். அவங்க ரேஸ் பண்ணியிருக்காங்க அந்த மேலாளர் இந்த மாதிரி புகார் எடுக்கிறோன்னு. இது ஆல்ரெடி அரசாங்கம் அமைச்சர் போக்குவரத்து அமைச்சர்லாம் சொல்லியிருந்தது தான், ஹைவே ஹோட்டல்ஸ் நிப்பாட்டாதீங்க, பயணிகளுக்கு அது கன்வீனியண்ட்டாக இல்லை. எப்படின்னா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னா, வாட்டர் பாட்டில் வச்சு தட்டுவாங்க, டப்பு 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 டப்புன்னு எல்லாரும் தூக்கம் கலைஞ்சிடும். தூக்கம் கலைஞ்சா என்ன செய்யணும்? ஒரு யூரினல்ஸ் போகணும். யூரினல்ஸ் போனால் அதில் மனுஷன் போக முடியாது அந்த ஹோட்டலில், அந்த பாத்ரூமில். அங்கே தூரத்துக்கு கயிறு கட்டி வச்சுருப்பாங்க. அதில் ஒருத்தர் பெரிய கம்பை கொடுத்துட்டு படிச்சிருக்காங்க, ரவுடி மாரி. அங்கே எங்கேயாவது பெஞ்சா கம்பை எடுத்து அடிக்கிறதுக்கு. நம்ம சரி ரோட்டில் போய் பெய்யலாம். லேடிஸ் என்ன செய்வாங்க? அந்த பாத்ரூம்லும் போகணும். குழந்தைங்க என்ன காப்பாச்சு வாங்கி கொடுப்பான்னு கேட்கும். பஸ் பயணத்தோட பஸ் டிக்கெட்டோட பயணிக்கிற குடும்பம் எத்தனையோ இருக்குது.
பஸ் டிக்கெட்டு தான் காசு இருக்கும். இவங்க வந்து ஒரு தோசை 30 ரூபா 60 ரூபா 100 ரூபா போடுறது தான் ரேட்டு. நல்லாவும் இருக்காது, புளிச்ச மாவு, சுகாதாரம் இருக்காது, வீட்டில் சட்னி சாம்பார் தனி காசு, சட்னியே இருக்காது, சாம்பார் தனி காசு. இந்த மாதிரி தான் அவங்களோட ஹோட்டல்ஸ் பிஹேவியர்ஸ் இருக்குது. ஹைவே ஹோட்டல்ஸ் இவங்க போய் நிப்பாட்டுறது வந்து ஒரு நல்ல பவன்கள்லேயே நிப்பாட்டலாம், பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குல்ல அதிலே நிப்பாட்டலாம். ஆனால் அதில் உனக்கு ஓசியில் தர மாட்டான். டிரைவர் கண்டருக்கு ஓசி அப்படின்னு சொன்னார்ல ஒரு அமைச்சர், ஓசி அப்படின்னு உனக்கு ஓசியில் தர மாட்டான். ஏன்னா அவங்க பில்லு தான் வாங்குவான். இந்த மாதிரி ஃபோர்ஜரி ஹோட்டல்ஸில் தான் நீ வந்து எல்லாத்தையும் சகாயம் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஹோட்டல் இருந்தது தம்பி, இங்கே விக்ரவாண்டிகிட்ட ஒரு ஹோட்டல், ஐயோ அப்பா அதுதான் முதல்ல வந்து மூடினாங்க. மதுராந்தகிட்ட ஒரு ஹோட்டல் இருந்தது, மூடுறாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து முதல்ல செஞ்சது அதுதான், மூடினாங்க. இப்போ அங்கங்கே புற்றீசல் மாதிரி திறந்துட்டாங்க. இவங்களாம் வியாபாரி கிடையாது, வழிபறி. வியாபாரம் பண்ணுறவங்க வழிபறிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வியாபாரம் பண்ணுறவங்க வந்து ஒரு ரூபா போட்டு ஒரு ரூபா எடுக்க நினைக்கும். இவன் அப்படி இல்லை, 1 ரூபா போட்டு 100 ரூபா எடுக்கணும். அந்த பஸ் 50 பயணி இறங்குறாங்கன்னா 50 பயணிக்கிட்ட சராசரி ஒரு பயணி 50 ரூபாய் சாப்பிட்டால எங்கேயும் போயிட்டதில்ல கணக்கு. ஆனால் அது அப்படி கிடையாது, பொருளும் குவாலிட்டி கிடையாது. அது மட்டும் இல்லை, அடிக்கிற பழக்கத்தை உனக்கு யார் கொடுத்தா? பேசஞ்சரை. பயணி தப்பு பண்ணால் நீ போலீஸில் கூப்பிடணும். பயணி எந்த தப்பு பண்ணலை, எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. பயணி கேட்டிருப்பாங்க தான், லீகலாக கேட்குற ஆள் தான், நம்மள பேர் வாயாக கேட்குற ஆள் தான். இது என்ன சாப்பாடு, இதுக்கு என்ன அவனுக்கு டீ ஊற்றுவாங்க தம்பி. கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மஞ்சள் பூத்து போயிருக்கும். டீ கிளாஸ் நல்லா கழுவி எடுத்தால் தானே இருக்கும். பிளாஸ்டிக் டப்பாவில் கொடுத்தா வெறும் வெந்நீர் மாதிரி இருக்கும், வாயில் வைக்க முடியாது, மேலே தான் ஊற்றிக்கணும். கொஞ்சோண்டு டிக்காசம் போடணும்னா போட மாட்டாங்க, கொஞ்சோண்டு சக்கரை போடணும்னா போட மாட்டாங்க. அவ்வளோதான், போயிட்டு அப்படின்னு பில்லை மட்டும் கிழிச்சு கொடுப்பாங்க. தோசையை கொண்டா வச்சுட்டு ஆளே வர மாட்டாங்க. நமக்கு பஸ்ஸு போகுதுங்கிற அவசரம் இருக்கும் நம்மள்கிட்ட. பஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கிற அவசரத்தில் நம்ம வந்து ஆர்கியூமெண்ட்லாம் பண்ண முடியாது நம்மளால். எதை ஊற்றுங்கண்ணா பசி வேறே இருக்கும். இதை விட்டு அடுத்தடுத்து நிப்பாட்ட சொன்ன நிப்பாட்டுவாங்களா? இந்த கன்றாவிக்கெல்லாம் பயந்தான் தம்பி. நான் 15 வருஷம் ஆகிடுது பஸ் ஏறி, 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது நான் பஸ் ஏறி. ஏறுறதில்லை. அதோட 2 மணிக்கு 3 மணிக்கு டீசல் செலவானாலும் பரவாயில்ல, பஸ் ஏறுறதில்லை. இவங்கள்ட்ட போய் நம்மளால மல்லு கட்ட முடியல. இவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு ஓசியில கிடைக்குங்கிறதுக்காக அவங்க துணை போறாங்க சார் அந்த ஹோட்டல்காரங்களுக்கு. ஆமா, அவங்களுக்கு ஓசியில கிடைக்குது, அவங்க அது துணை போகதானே செய்வாங்க. சாமானிய மக்கள் சாமானியர்கள் பாதிக்கப்பட்டு தான் இருப்பாங்க. பேருந்து பயணமே ஆல்ரெடி பாதிப்பு தான். இது வேறு நடுவில் ஒரு அவதாரத்தை போட்டு அவங்க என்ன செய்வாங்க? மக்கள் நல்ல சில கண்டக்டர் அழகாக ஏறணும்னு பயணிகள் எப்படி உட்காந்துருக்கணும்னு பாடம் நடத்துறாரு. அவர் கூட சோசியல் மீடியாவில் வைரலாக வந்தார். பக்குவமாக உட்கார்றது எப்படி, அடுத்து எங்கே நிப்பாட்டுவோம், அடுத்த ஸ்டேஜ் எது வருது, மைக் வச்சு சொல்கிறார், அடுத்தடுத்த ஊர் வருது. எந்த அளவுக்கு தான் கவர்மெண்ட் உங்களுக்கு பஸ்ஸு எல்லாத்தையும் கொடுத்து எவ்வளோ வசதிகள் கொடுத்தோம். நீங்கள் ஒன்றும் பயணிகளுக்கு ஓசிலாம் ஏற்றிட்டு போலையே. கவர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு தேவையானது கொடுக்குது. நீ ஒரு அரசு ஊழியன், அரசு மக்களோட வரிப்பணத்தில் ஓடுற பஸ்ஸில், மக்களோட வரிப்பணத்தில் ஓடுற டீசலில் ஓட்டுற நீ இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணதோடு தான் நாடு வந்து ப்ரைவேட்டேஷன் ஆகிடுது. இதே ஒரு தனியார் பஸ்ஸு கண்டிட்டு கை வச்சுருவான் மேலே வைக்க மாட்டாங்க. இங்கே எம்டிசி நடு ரோட்லேயே இப்படி தான் டிக்கெட் எடுத்துறாங்க இருக்கிறாங்க. ஏதாவது ஓரங்கட்டி பஸ் ஸ்டாண்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, பேரிகேரை கொடுத்து அதில் உள்ள போய் நிறுத்துறாங்களா? அரசாங்கத்தான் வேலை செய்கிறீங்க, அரசாங்கமே இவங்க நினச்சிக்கிறாங்க. உங்களோட பிஹேவியர், மக்கள்கிட்ட நடந்துக்கிற பொலைட்னஸே கிடையாது. என்ன எங்கே போகிற, சில்லறை இல்லைன்னா நீ தான் சில்லறை வச்சுக்கணும். வாரிய சர்வெண்ட் வரவன் எல்லாம் சில்லறை மாற்றிட்டு வருவான், நீ தான் சில்லறை வச்சுக்கணும். கேட்குற முறை சரி. சம்டைம்ஸ் ஜிபே வேலை செய்யலைன்னா அதுக்குள்ளே பாஞ்சு விழுவுறாங்க. வேலை செஞ்சுன்னு கொடுக்க போகிறாங்க, எங்கே போட போகிறாங்க? இந்த ஹோட்டல்ஸ் ப்ராப்ளம் ரொம்ப நாளாகவே இருக்குது, ஹைவே ஹோட்டல்ஸ். இப்போ சென்னையிலேருந்து திண்டிவனம் போகிறீங்களா, 2 புறமும் ஹோட்டல்ஸ் இருக்குது. ரசிக்கிற மாதிரி ஹோட்டல் சொல்கிறேன். சாப்பிட்றதுக்காகவே நான் பகலில் பயணம் பண்ணுறது உண்டு. காலையில் அப்படியே பொங்கல், வடை, இட்லி, ரவா தோசை, கிச்சடி இப்படி இருக்கும். கொஞ்சம் பில்லு ஆவரேஜோட கூட இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு ஒரு வெந்நீர், கூழ் தண்ணி, கழுவுற இடம், பாத்ரூம்லாம் நீட்டாக இருக்கும். அந்த ஹோட்டல்ஸ் இவங்க நிப்பாட்ட மாட்டாங்க. நிப்பாட்டப்பட விருப்பப்பட்டவங்க சாப்பிட்டுக்கிட்டோம். காரணம் உங்களுக்கு ஓசியில் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு பில்லு தான் போடுவாங்க. அதே மீடியமான ஹோட்டல்ஸ் தான் இருக்குது, கொஞ்சம் நான்வெஜ் கலந்துருக்கும். அந்த ஹோட்டல்ஸ்லேயும் நல்லா தான் இருக்கும் ஃபுட்டு. ஆனால் இவங்க பயணிகள் அப்படி நினைக்கிறதே இல்லையே. இவங்களுக்கு எவ்வளோ மாதிரி வடையில் ஓசிட்டி, ஒரு வடை 10 ரூபா இருக்குமா, 10 ரூபா வச்சுக்க. ஒரு வடை, டீ ஒரு 15 ரூபா, 10 ரூபா வச்சுக்கு, 20 ரூபா. அதிகபட்சம் நீ சாப்பிட்டா ஒரு புறை சாப்பிடுவியா ஒரு டிரைவர்? 50 ரூபா கொடுக்க முடியாதா? சிகரெட் பாக்கெட்லாம் கொடுக்குறாங்க, தூக்கி ஒரு பாக்கெட் சிகரெட் பாக்கெட் கொடுக்குறாங்க டிரைவருக்கு. பான்பரா இருந்த காலத்தில் பான்பரா கொடுத்தாங்க, இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. நானே டிரைவர் தான், பொய்யலான்ட்டு சொல்ல முடியாது. ஒரு பாக்கெட் சிகரெட் கொடுப்பாங்க, பான்பராக், வாட்டர் பாட்டில், வெத்தலை பாக்கு எல்லாம் உண்டு. அந்த கடையில் இருக்கிற பையன் ஏறி கண்ணை தொடச்சி விடுவான். சின்ன பையன் இருக்கான்ல, கிளாஸ் ஏறி தொடச்சி விடுவான். எல்லாம் 10 நிமிடத்தில் நடக்கும். இவ்வளோ சலுகைகளும் காரணம் மற்றவங்கள தான் வாங்கியாச்சு. நமக்கு செஞ்ச சின்ன டிப்ஸுக்கு மற்றவங்கள்ட்ட வாங்கிடுவாங்க. அதனால்
இது கண்டிப்பாக இது நடவடிக்கை எடுக்கணும். பயணி மீது தாக்குன தப்பு, குறிப்பாக பிள்ளைங்க பொண்டாட்டி முடி தாக்குன தப்பு. இதுக்கான உரிய நடவடிக்கை கரூர் போலீஸும் ஜெயங்கொண்டம் பணிமனை மேலாளர் அவர் திருச்சி கோட்டத்துக்கு அவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு. சஸ்பெண்ட் பண்ணுங்க 2 பேரையும். அப்போ தான் மற்றவங்களுக்கு ஒரு பாடம் வரும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.